மிதன ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படும் காலகட்டத்தில் கஜகேசரி யோகம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஜென்ம குரு ஒரு சில தொந்தரவு கொடுத்தாலும் கஜகேசரி யோகம் ஃபர்ஸ்ட்டு தான் நினைத்ததை வெல்லக்கூடிய அம்சம் உண்டு. எதிரிகள் விலகுவார்கள். தனக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகுகிற சூழ்நிலையான உண்டு. 7, 10 தானாக வந்துட்டாலே பதவி யோகங்க. 7, 10 ஒருத்தருக்கு ஜாதகத்தோட பதவி யோகம் உண்டு. அப்ப நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு. ஃபர்ஸ்ட்டு குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. அதுக்கப்புறம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட இதா இருக்கும். ஆணா இருந்தா தந்தையாகும் யோகம் உண்டு. ஏன்னா 5, 9 தொடர்பு. குழந்தைகளாலோ, அவங்களால இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. நம்பர் ஆஃப் கஸ்டமர், கிளையன்ட்டுகள், கணவன் மனைவி அந்யோன்யங்கள் அனைத்தையுமே அதிகரிக்கிற கிரகச் சேர்க்கையாக இந்த குரு பயிற்சி வருகிறது. குறிப்பா இவங்களுக்கு 10ல் சனி பகவான் இருந்து, லக்னத்தில் குரு பகவான் இருக்கும் இந்த காலகட்டத்தில 7ஆம் இடத்த பார்ப்பார். இவங்க மர வழிபாடு தான் இவங்களுக்கு இப்ப காட்டுது. என்னன்னா மரம்னா அரச மரமா வழிபாடு. அரச மரத்துக்கு கிழக்கு எந்த கோயிலா வேணா இருக்கலாம். அரச மர வழிபாடு. குறிப்பா அரச மரம், வேப்ப மரம் இணைந்த கோயிலா இருந்து விட்டால், இந்த குரு பயிற்சி இந்த கோயில கெட்டியா புடிச்சுக்கிட்டா அமோகமா இருக்கும். இவங்களுக்கு பிளஸ் அதிகமாக இருக்க இந்த மர வழிபாடு. அரச மரம், வேப்ப மரம் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும்.